முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, எதுக்காக தெரியுமா இப்போது இந்த பதிவை இன்று இரவுக்குள்ளாகவே கேட்க சொன்னேன்? ஏன்னா இன்று இரவு முடியும் நேரத்தில் உன் கனவுல உனக்காக ஒரு நல்ல விஷயத்த சொல்ல போகிறேன். அதன் மூலமாக உன் வாழ்க்கையவே நான் மாற்றப் போகிறேன் என் செல்வமே. ஒவ்வொரு மனிதனுடைய மனசுக்குள்ளேயும் வலியும் வேதனையும் 1000 இருந்தாலும் அதை வார்த்தைகளால் வெளியே எல்லார்கிட்டையும் சொல்லிவிட முடியாது. அப்படிதான் ஓ மனசுக்குள்ளேயும் நீ மௌனமாக யோசித்து அழுகக்கூடிய அளவுக்கு 1000 விஷயங்களும் வலிகளும் வேதனையும் இருக்குன்றது எனக்கு தெரியும். ஓ மனசில் உள்ளதை நீ மற்ற மனிதர்களிடம் வேண்டுமானா சொல்லாமல் இருக்கலாம். ஆனால் உன் மனசுக்குள்ளே நீ நினைக்கும் போது, அதை யோசித்து கவலைப்படும் போதே அதை புரிந்தவனாக, அதை உனக்கு சரி செஞ்சு கொடுக்க கடமைப்பட்டுள்ளவனாக உன் அப்பன் இருக்கிறேன் அல்லவா? அதனால் நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களையும் நீ நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க அந்த வலியையும் வேதனைகளையும் உன்னை மறக்கடிச்சு எல்லா சந்தோஷங்களையும் உனக்கு அள்ளி கொடுப்பதற்காக தான் உன் அப்பன் முருகன் உனக்கு ஒரு நல்ல வழியை காட்ட போகிறேன். இப்போது நான் உன் கனவுல உனக்காக நீ என்ன செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்ற எல்லா விஷயங்களையும் தெளிவுபடுத்த போகிறேன். அதன் மூலமாக உன் வாழ்க்கை நிச்சயமாக மாறும். மாற்றங்களை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த உலகத்தில் உன் வாழ்க்கையில் எதுவுமே மாறாமல் எப்பவுமே கஷ்டம் மட்டுமே நிரந்தரமாக ஆட்கொண்டது போல நிம்மதியற்று வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு எல்லா நல்லதையும் செஞ்சு கொடுக்கணும் நான் முடிவெடுத்துட்டேன். ஒவ்வொரு மலருக்கும் ஒரு வாசனை இருக்குது. அந்த மலர்களில் வரக்கூடிய வாசனையை பொறுத்து தான் அந்த மலர்களுக்கு சிறப்பு சேரும். அதே போல தான் இந்த உலகத்தில் மனிதன் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் அவன் பேசுகிற வார்த்தைகளை பொறுத்து தான் அவனுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்குதல்லவா? நல்ல வார்த்தைகளை பேசக்கூடிய மனிதருக்கும் நம்பிக்கை வார்த்தைகளை தரக்கூடிய மனிதருக்கும் மதிப்பு அதிகம். இதுவே அடுத்தவனை திட்டுகிற, அடுத்தவனை தூற்றுகிற, அடுத்தவனிடம் சண்டை போடுகிற மனிதர்களுக்கு மரியாதை குறைவு. அப்படிதான் உன் வாழ்க்கையில் இதை நீ புரிஞ்சுக்கிட்டு எப்போதும் யாரிடமும் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாமல், யாருக்கிட்டையும் போய் சண்டை போடாமல் சமாதானமாக அமைதியாக உன்னுடைய நல்ல குணத்தையும் மனசையும் காட்டக்கூடிய அளவுக்கு நல்ல வார்த்தைகளை பேசி பழகு. இன்னைக்கு உனக்கு கை கொடுக்க யாரும் இல்லையே நினச்சி வருத்தப்படாதே என் செல்வமே. நாளைக்கு உனக்காக கைத்தட்ட இந்த உலகமே காத்துக்கிட்டு இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. அதுக்காக நீ பெருசாக எதுவும் கஷ்டப்பட வேணாம். உன் வாழ்க்கையை கொஞ்சம் மாற்றி அமைச்சினா, உன் வாழ்க்கையை மாற்றுறதுக்காக முயற்சி செஞ்சினா அது இந்த உலகத்தில் உனக்கு பெரும் பேரையும் புகழையும் சம்பாதிச்சு கொடுக்கும். இந்த உலகத்தில் பணம் உள்ள வரைக்கும் மட்டும்தான் பாசம், சொத்து உள்ள வரைக்கும் மட்டும்தான் சொந்தம், பதவி இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் பந்தம்னு பணம் தான் உலகம்னு நினைக்கிற அளவுக்கு எல்லா விஷயங்களும் மாறிவிட்டதல்லவா? ஆனால் இப்படி யாராவது காசு பணம் சொத்து பதவின்னு உன்கிட்ட இல்லாத விஷயங்களையே பெருசாக நினைக்கிறாங்களேன்னு யோசித்து கவலைப்படாத. இந்த பணம் புகழ் பேர் பெருமை சொத்து பதவி எல்லாம் இந்த பூமியில் மட்டும்தான் செல்லுபடி ஆகுமே தவிர, பூமியை தவிர வேற மற்ற எந்த அண்ட சராசரங்களிலும் காசு பணத்துக்கு மதிப்பே கிடையாது. ஒரு சாதாரண பூமியில் இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை நீ பெருசாக பொக்கிஷமாக நினைக்காம இன்னும் உன் வாழ்க்கையில் பெருசாக செய்ய வேண்டிய விஷயங்கள் மீது கவனம் செலுத்து. காசு பணம் சம்பாதிக்கிறது முக்கியம்தான். ஆனால் அதை விட மிக அற்புதமான விஷயங்கள் இந்த பூமியில் என்னென்னவோ இருக்குது. அதை பற்றி எல்லாம் நிச்சயமாக உன் கனவில் நான் உனக்கு விளக்கம் தர்றேன். நீ தேடுற எதுவுமே உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கல. உனக்கு கிடைச்ச சில நல்ல விஷயங்களும் கூட நிரந்தரமாக உன்கிட்ட தங்காமல் உன்னை விட்டு விலகி போயிடுச்சு. அதனால் இல்லாததையும் கிடைக்காததையும் நினச்சி தேடி அலைஞ்சு கடைசியில் நீயே தொலைஞ்சு போய் என்னமோ வாழ்க்கையில் கிடைச்சதை வச்சுக்கிட்டு எதுக்காகவோ சிரிச்சுக்கிட்டு மனசுக்குள்ளே தவிச்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் தானே? வருந்தாதே. இன்னைக்கு உனக்கு கிடைக்காத எதுவும், இன்னைக்கு உன் கைகளில் நிலைக்காத எதுவும் இப்படியே இருந்திராது என் செல்வமே. காலம் மாறதான் போகுது. உன் வாழ்க்கையவும் நான் மாற்ற தான் போகிறேன். நீ சற்றும் எதிர்பாராத சந்தோஷமான அற்புதமான பல நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில் நடத்துறதுக்காக தான் இன்று இரவு உன் அப்பன் முருகன் உன் கனவில் வரப்போகிறேன் என் செல்வமே.
ஒரு உயிரே இல்லாத பணங்கிற ஒரு விஷயத்துக்கு கிடைக்கிற மதிப்பும் மரியாதையும் கூட உயிருள்ள மனிதனாக உனக்கு கிடைக்கலையா? உன்னை சாதாரணமா அற்பமா நினைக்கிறாங்களா? வருந்தாதே, இது எல்லாமே அப்படியே தலைகீழாக மாறும்படி நான் செய்ய போறேன். எப்படிப்பட்ட உறவாக இருந்தாலும், எவ்வளவு நெருங்கிய சொந்தக்காரங்களா இருந்தாலும், அவங்க கையில பணம் இல்லாட்டினா அந்த மனிதர்களுக்கு அந்த இடத்தில் மதிப்பே இல்லாத அளவுக்கு இருக்கு. ஒரு விசேஷத்துக்கு கூட நிறைய நகை போட்டுக்கிட்டு நல்லா ஆடம்பரமா நல்ல துணிமணிகளை போட்டு வர்றவங்களுக்கு முதலிடம் கொடுக்கக்கூடிய இந்த சமூகம் நகை போடாத நெருங்கிய சொந்தக்காரங்களுக்கும் உறவினர்கள் பார்க்குறாங்க. நிர்ணயிக்க கூடியதாக காசு பணம் நகைன்னு மாறிடுச்சுன்னா இதைவிட கொடுமை வேற என்ன இருக்க முடியும்? அந்த கொடுமையும் கொடூரமான இந்த கலிகாலத்தையும் மாத்துறதுக்காக தான் உன் அப்பன் முருகன் பல வேலைகளை செய்ய போறேன். இதுவரைக்கும் நீ எத்தனையோ தோல்விகளையும் அவமானங்களையும் ஏமாற்றங்களையும் பார்த்துருக்க. இனிமேலும் எதை பற்றியும் யோசிக்காம தயங்காம வாழ்க்கையில முன்னேறி ஜெயிச்சே ஆகணும்னு அதுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை பற்றி யோசி. ஒரு மனிதனுக்கு அனுபவங்கிறது அவனுக்கு எவ்வளோ வயசாச்சுங்கிறத பொறுத்ததல்ல, அவனுடைய அனுபவங்களையும் அவன் பெற்ற அவமானங்களையும் தோல்விகளையும் பொறுத்தது. எல்லா கஷ்டங்களையும் பார்த்துட்ட. இப்போது உனக்கு கிடைச்ச அனுபவத்தை வச்சு உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்தா முன்னேறதுக்காக என்ன செய்யணும்னு யோசி. அன்பாக பழகுவதை மறந்து போகிற அளவுக்கு அளவாகத்தான் பழகணும்னு சொல்லித்தர அளவுக்கு வாழ்க்கை பல அனுபவங்களை உனக்கு கொடுத்துருச்சு தானே. இப்போதெல்லாம் யாருக்கிட்டையுமே முழுசாக அன்பை காட்ட முடியலை. அன்பை காட்டினாலும் பிரச்சனை, அன்பை எதிர்பார்த்தாலும் பிரச்சனைங்கிறதால இப்போது நீயே கூட எல்லாரிடமும் கொஞ்சம் அளவாக பேசுகிற, அளவாக பழகுகிறாய் என்பது எனக்கு தெரியும். எப்போவுமே உன் மனசில் நீ என்ன நினைக்கிறியோ அதையே பேசு. ஏன்னா உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்க ஒருபோதும் உன்னை தப்பாக நினைக்க மாட்டாங்க. அப்படி நீ பேசுனது தப்புன்னு தவறாக நினைப்பவர்கள் உனக்கு தேவையே இல்லைன்னு அவர்களை விட்டு ஒதுங்கி நீயாக இருந்துவிடு என் செல்வமே. உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராமல் எந்த கஷ்டத்தையும் நீ அனுபவிக்காத அளவுக்கு எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி தர தயாராயிட்டேன். இறைவன் எழுதாமல் எதுவும் நடக்காது, இறைவனை நாடாமல் எதுவும் நடக்காதுங்கிற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு உனக்கு என்ன வேணும்னாலும் எது நடக்கணும்னாலும் என்னை நோக்கி ஓடிவா. முயற்சி உன்னுடையது, ஆனால் முடிவு என்னுடையது. நீ செஞ்ச விஷயங்கள் உனக்கு நல்லபடியாக முடியணும்னு எதிர்பார்த்தினா, உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டினா, அதற்கான முயற்சிகளை செய்து கொண்டே அதை வெற்றிகரமாக முடிக்க வேண்டிய பொறுப்பை என் கைகளில் விட்டுடு. நடப்பது அனைத்தும் நன்மைக்கே நீ எப்போது நம்புகிறாயோ அப்போதே உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நன்மை தரும் விதத்தில் நான் முடிச்சிடுவேன் என் செல்வமே. எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்க பழகிட்டினா துன்பங்கள் உன்னை நெருங்க பயப்படும். ஏன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி அழுத கவலைப்பட்டினா துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாகி ஆகா இவங்க எப்போவுமே நம்மளை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு அது உன்னிடம் நிரந்தரமாக தங்க ஆரம்பிச்சிடும். அதனால் துன்பங்களையும் துயரங்களையும் துரத்தி அடிக்கக்கூடிய அளவுக்கு நீ எப்போதுமே சிரிச்சுக்கிட்டே இரு. சிரிக்கிறத பார்த்து அது தானாகவே பயந்து ஓடி ஒதுங்கிடும். எந்த விஷயங்களை யார் சொன்னாலும் அதை சிந்திச்சு ஏற்றுக்க பழகிக்கிட்டினா, சிந்திச்சு வாழ பழகும்போது பொய்கள் உன்னை நெருங்க பயப்படும். யார் என்ன சொன்னாலும் என்ன நடந்தாலும் எல்லாத்தையுமே சரின்னு ஏற்றுக்க பழகு. எல்லாத்தையும் சரின்னு ஏற்றுக்கிட்டு அதை தெளிவாக யோசித்து புரிஞ்சுக்கும் போது வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் அல்லவா? என்ன நடந்தாலும் இது வேணாம் அது வேணாம் அது முடியாது இது முடியாதுன்னு எதிர்மறையாகவே சொல்லாமல் எதிர்மறையாகவே நினைக்காம எல்லா நல்லதுக்கு எல்லா நன்மைக்கேன்னு நினச்சி எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும் போது மகிழ்ச்சியும் உன் வாழ்க்கையில் தானாக வந்து சேர்ந்துடும். மகிழ்ச்சிங்கிறது நீ இருக்கிற இடத்தையும் உனக்கு கிடைச்ச ஆடம்பரமான வாழ்க்கையும் பொறுத்தது கிடையாது, உன் கூட இருக்கும் மனிதர்களை பொறுத்தது. ஏன்னா எவ்வளவு வசதியாக இருந்தாலும் எவ்வளவு காசு பணம் இருந்தாலும் கூட இருக்கிற மனிதர்கள் சரியாக இல்லாட்டினா எதுவுமே சந்தோஷத்தை தராது. அதுவே வசதி குறைவாக இருந்தாலும் காசு பணம் பெருசாக இல்லைனாலும் கூட இருக்கிற மனிதர்கள் ஒன்றா ஒத்துமையாக சந்தோஷமாக அனுசரித்து அன்பை காட்டுபவர்களாக இருந்தால் அந்த வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும் அல்லவா?
ஆக மொத்தத்தில் உன் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாக இருக்கணும்னா அது உன் கூட இருக்கிறவங்க சரியாக இருந்ததை பொறுத்து தான். பணம் எப்போதுமே மனிதனுக்கு வாழ்வதற்கு அவசியம்தான். ஆனால் அது குறைவாகத்தான் தேவைப்படும். நீயா நினச்சது போல வாழணும்னா பணம் பெருசாக தேவையில்லை. ஆனால் அடுத்தவங்களை போல வாழணும்னு நினச்சினா, அவங்கள போலவே அவங்க வீட்டில் இருக்கிறத போலவே உனக்கு எல்லாத்தையும் செஞ்சுக்கணும்னு நினச்சினா எவ்வளவு பணம் வந்தாலும் உனக்கு போதாது. அதனால் அடுத்தவங்கள பார்த்து அவங்கள போல வாழணும்னு நினைக்காம உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்சது போல வாழணும்னு முடிவெடு. இந்த உலகத்தில் அடுத்தவன் உனக்கு செஞ்ச ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் பார்த்து நொந்து போய் யாருமே எனக்கு தேவையில்லைன்னு யாரையும் பிடிக்காம தனிமையை விரும்பக்கூடிய அளவுக்கு வாழ்க்கை உன்னை ஒதுக்கி வச்சிருச்சுன்னு எனக்கு தெரியும். வாழ்க்கையை பார்த்து ஒதுங்கி நின்று எனக்கு யாரும் தேவையில்லைன்னு நொந்து போயிருக்கிற உனக்கு எப்போதும் துணையாக இருப்பதற்காக உன் அப்பன் முருகன் நானே வரப்போகிறேன். இந்த இரவோடு இரவாக இருளோடு இருளாக உன் கனவுல நான் வந்து உன் வாழ்க்கையை ஒளி வெள்ளமாக பிரகாசமாக பேரொளி நிறைஞ்சதாக ஜொலி ஜொலிக்க வைக்க போகிறேன். வாழ்க்கையில் யாரையுமே நம்பக்கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு உன் வாழ்க்கையில் பல பேர் உனக்கு பல பிரச்சனைகளையும் ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் கொடுத்துட்டாங்க தானே. ஆனால் இப்போது இது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கவும் முடிவு கட்டவும் உன் அப்பன் முருகன் வந்துட்டேன். இனிமே எந்த விஷயத்தை செஞ்சாலும் தொடங்குவதற்கு முன்பாக அதை பார்த்து பயப்படக்கூடாது, தயங்கக்கூடாது. அதுவே ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பித்த பிறகு பாதியிலேயே பயப்படவோ நடுங்கவோ கூடாது. வேதனைகளும் பிரச்சனைகளும் வந்தாலும் பயந்து பதுங்காம தைரியமாக எதிர்கொள்ளணும். வாழ்க்கைனா சோதனை வரத்தான் செய்யும். துவண்டு போகாம அதை எதிர்த்து நீ தனியாக தைரியமாக கையாளும் போது நிச்சயமாக உன்னால் சாதனைகளை செய்ய முடியும். எந்த காரியத்தையும் தொடங்கும் முன் தயங்காதே, தொடங்கிய பின் நடுங்காதே, வேதனை கண்டு பதுங்காதே, சோதனை வரும்போது துவளாதே. எப்போதும் தைரியமாக நல்லதே நடக்கும்னு நம்பிக்கையோடு நீ இருந்தினா உன் வாழ்க்கை நிச்சயமாக விடியும். உனக்கான விடிவு காலத்தை கொடுப்பதற்காகவே உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ எதுக்குமே கவலைப்பட வேணாம். இன்று இரவோட இரவாகவே உன் வாழ்க்கையின் அத்தனை இன்னல்களையும் சரி செஞ்சு நாளை விடியலை உனக்கான இன்ப நாளாக, உனக்கான விடிவு காலத்தை தரும் நாளாக நான் உருவாக்க போகிறேன். எல்லாமே உனக்கு தெரியும்னு நினைக்கிறது தப்பே இல்லை. ஆனால் அடுத்தவங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம். எப்போதும் யாருமே எதுவும் தெரியாதவர்களாக இருக்க மாட்டாங்க. நீ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முயற்சி செய். எப்போவுமே யாரையுமே உன்னை விட தாழ்வாக நினைக்காம, மட்டம் தட்டி பேசாம, உனக்கு சமமான மனிதர்களாக நினைக்க பழகு.